ஏண்டா ஆவல்ஸ் உன்னை நம்பி ஏசி வாங்கினது வச்சு செஞ்சுட்டல. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும். அடிக்கிற வெயிலுக்கு ஏசி வாங்கணுன்றதுக்காக இந்த ஆவல்ஸ் பிராண்ட்ல லாய்டு ஏசி 1.5 டன்னு 3 ஸ்டார் ஏசி ஒன்று வாங்கியிருந்தாங்க. புக் பண்ணி 4 டேஸ் ஆச்சு வரதுக்கு. மறுநாளே பிராண்ட் சைட்லேருந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டாங்க. வரும்போதே கால் பண்ணி சொல்லிட்டாங்க ஏசி கூட வராத அக்சசரிஸ்லாம் நீங்கள் தனியாக பே பண்ணணும்னு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஏசி மாடி இருக்கனால என்னென்ன வேணும்ன்ட்டு. ஒயிட் டேப்பு, வாட்டர் ட்ரை ஓஸு, ஒயிட் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அவங்க கிட்ட வாங்குறதுக்கும் நம்ம வெளியே வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மொத்தமாகவே 120 ருபீஸ் தான் ஆச்சு. அவங்க கிட்ட வாங்கியிருந்தா ஒரு 500 to 600 வாங்கியிருப்பாங்க. வந்து ப்ராப்பராக ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஏசியை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவுட்டோர் பேக் டு பேக்னால சன்சைட்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக அந்த ஹோல்ஸ்லாம் ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணும் போது தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா ரிமோட் வேலை செய்யலைங்க. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா. பட்டன்லாம் ஒர்க் ஆகுது. அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பாதி தான் தெரியுது. இப்போ நான் 22ல் வச்சிருக்கேன். ஏசியில் இப்போ 22 காட்டுது. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் காட்டுது. ஒரு நம்பர் காட்டவே இல்லை. டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்கு. அவங்களே வீடியோ எடுத்து பிராண்ட் சைடுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, 2 டேஸில் உங்களுக்கு புது ரிமோட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. வருத்தம் என்னன்னா 15 டேஸ் ஆச்சு இன்ஸ்டால் பண்ணி, இன்னமும் ரிமோட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கல. கேட்கும் போதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க பிராண்ட் சைட்லேருந்து. சர்வீஸ் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கலாம் எத்தனை நாளில் ரீப்ளேஸ் பண்ணி தராங்கன்ட்டு. ரீப்ளேஸ் வந்தோடனே ஒரு வீடியோ போடுறேன் டோட்டலாக எத்தனை நாளில் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்ட்டு. பட் ஏசி சூப்பராக இருக்குதுங்க. கூலிங்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கூலிங் ஆகுது. இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் புக் பண்ணும் போது 31,500 வந்தது. HDFC கார்டு ஆஃபர் ஒரு 5,000 வந்தது. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 1,200 வந்தது. டோட்டலாக 6,200 டிஸ்கவுண்ட் வந்தது. இந்த ப்ரைஸுக்கு நல்லா ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஏன்னா நான் வேறு பிராண்ட்லலாம் செக் பண்ணி பார்த்தேன், எந்த பிராண்ட்லேயும் கிடைக்கல. ஒரே ஒரு பிராண்டில் மட்டும் தான் இருக்குது. அது வந்து ஃப்ளிப்கார்ட் ஏசி மட்டும்தான் 25,000க்கு சேலுக்கு இருக்குது. அப்போ ஏசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,300க்கு புக் பண்ணேன். இந்த ஆவல்ஸ் லாய்டு கம்பெனி ஏசி நல்லா லாங் லைஃப் வரும்ன்றதுக்காக தான் இந்த ஏசியை நான் புக் பண்ணேன். சர்வீஸ் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரிமோட்டை ரீப்ளேஸ் பண்ணி தராங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீப்ளேஸ் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன்.